கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டுடைய கிருபை நாள் கடந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நிறைய சத்தியங்களை படித்து வருகிறோம். ஆவியானவரும் நமக்கு அழகாய் நிதானமாய் கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த வரிசையிலே கடைசியாய் மெய்ப்பர்களை குறித்து தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் காணப்பட்டதான மெய்ப்பர்களுடைய குறித்த சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 49:19. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியில் அங்கிருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? திரும்ப வாசிக்கிறேன். இது சற்று பெரிய வசனம் மற்றும் கடினமான வசனம். கொஞ்சம் கவனமாய் கவனித்தீர்களால் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்குரிய சத்தியம் இதில் இருக்கிறது. எரேமியா 49:19. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான். அவனை சடுதியிலே அங்கிருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? அல்லேலூயா. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சம்பந்தப்பட்ட சில சவால்கள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும். என்ன சவால்கள்? முதலாவது இங்கே சிங்கம் என்று பார்க்க, யோர்தானிலிருந்து சிங்கம் வருவதை போல. யோர்தானுக்கும் சிங்கத்துக்கு என்னையா சம்பந்தம்? யோர்தான்னா ஆறு, யோர்தான்னா நதி, யோர்தான்னா தண்ணீரில் பெருக்கும். அப்போ இங்க ஒண்ணு சிங்கம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? நான் ஒருவரை அனுப்புகிறேன், அவருக்கு விரோதியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? மூன்றாவது எனக்கு சமானமானவன் யார்? நான்காவது மட்டு கட்டுகிறவன். நான் பிறக்கப் போவதை, நான் வரப்போவதை, என்னை குறித்து இந்த பூமியில் உண்டாக போகிறதை தடுக்கக்கூடியவன், அதுதான் மட்டு கட்டுகிறவன் யார்? எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்குரிய செய்திக்குரிய தாற்பயம் அங்கு எழுதியிருக்கிறது. எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? ஆம், நாம் கடைசியாய் கேட்டது மெய்ப்பர்கள் என்று பார்த்தோம். அந்த மெய்ப்பர்களுக்கு விளக்கம் என்று 5 விளக்கத்தை கொடுத்தேன். ஒன்று, மெய்ப்பர் என்றால் கிறிஸ்து என்றும், இரண்டாவது மெய்ப்பர்கள் என்றால் ஊழியக்காரர்கள் என்றும், மூன்றாவது மெய்ப்பர்கள் இருந்த வயல்வெளி என்பது நீதி தங்கியிருக்கிற இடம் என்றும், நான்காவதாக அந்த மெய்ப்பர்கள் தாவீதின் ஊரை சொல்லுகிறார்கள். தாவீதின் ஊர் என்றால் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்றும், ஐந்தாவதாக அந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் என்றும், மந்தை என்றால் உம்முடைய ஜனம் என்றும், இந்த மெய்ப்பர்களை குறித்த 5 விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதை தவிர இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவரை போய் பார்த்த மெய்ப்பர்களை குறித்து 17 சத்தியங்கள் இருக்கிறதாக கடந்த நாட்களில் நான் சொன்னேன்.
இந்த மெய்ப்பர்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த மெய்ப்பர்களை குறித்து மட்டுமே 17 சத்தியங்கள், அதுல 4 சத்தியங்களை பார்த்து விட்டோம். நம்பர் 1, அந்த மெய்ப்பர்கள் யூதேயா நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் யூதேயா என்றால் என்ன என்று பார்த்தோம். நம்பர் 2, அவர்கள் பெத்லகேமை விரும்புகிறவர்கள் என்றும் பெத்லகேம் என்றால் என்ன என்றும் பார்த்தோம். நம்பர் 3, அந்த மெய்ப்பர்கள் தெய்வீக பயம் உள்ளவர்கள் என்று பார்த்தோம். அந்த தெய்வீக பயம் என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தோம். நம்பர் 4, மெய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொள்பவர்கள் என்றும் அந்த மந்தை எதை குறிக்கிறது என்று 2 விதமான மந்தையை குறித்தும் கடந்த நாட்களில் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த வரிசையில இந்த இயேசுவின் பிறப்பை பார்க்க போன மெய்ப்பர்களுக்கு 17 சத்தியங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். 17லே 4 பார்த்து விட்டோம். இன்றைக்கு 5வது சத்தியத்திலிருந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த மெய்ப்பர்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற 5வது சத்தியம் என்ன? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இங்கு இந்த இயேசுவை பார்க்க போன மெய்ப்பர்களை குறித்த 5வது சத்தியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் நற்செய்திக்கு பாத்திரவான்களாய் இருந்தார்கள். நற்செய்திக்கு பாத்திரவான்களும் தகுதியானவர்களுமாய் இந்த மெய்ப்பர்கள் தான். ஏன் இவர்கள் நற்செய்திக்கு பாத்திரவான்கள் தகுதிவான்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லி எல்லா ஜனத்தை சொல்லிட்டு அடுத்த அந்த தூதை விதமாய் சொல்லுகிறான், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க. யாருக்கு? எல்லாருக்கும் அல்ல. அந்த தேவதூதனை அந்த வயல்வெளியில் வைத்து பார்த்த மெய்ப்பர், தேவதூதன் பேசுவதை காதாலே கேட்ட மெய்ப்பர்கள், அந்த கர்த்தருடைய தூதனை நேரடியாய் தரிசித்தவர்களுக்கு அங்கு நற்செய்தி சொல்லப்படும். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது, ஓ சோதரம், நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? இந்த மெய்ப்பர்கள் நல்ல நற்செய்திக்கு காரணமானவர்களும் பாத்திரவான்களுமாய் இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த நற்செய்திக்கு பாத்திரவான்கள் அல்லது நற்செய்தி என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தீமோத்தேயு, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்தில் என்னிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்போதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. அல்லேலூயா. இந்த மெய்ப்பர்கள் நற்செய்திக்கு பாத்திரவான்கள், தகுதியானவர்கள் என்று சொன்ன. இன்றைக்கு நற்செய்தி என்றால் என்ன என்று இந்த 1 தெசலோனிக்கேயர் 3:6 சொல்லுகிறது. அந்நற்செய்தி என்று சொன்னால் நம்பர் 1 அது விசுவாசத்தை காண்பிக்கிறது. நம்பர் 2 அது நல்ல அன்பை காண்பிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நற்செய்தி என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? நல்ல செய்தி,
வாழ்த்து செய்தி, தூர இடத்தில் வருகிற நற்செய்தி விடாய்த்தாத்துமாவை குளிர பண்ணும். அப்புறம் நற்செய்தி என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானது பிரசங்கம் பண்ணுவது. அப்புறம் நற்செய்தி என்றால் இயேசுவின் பிறப்பை சொல்லுவது. நற்செய்தி என்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்று சொல்லி நற்செய்திக்கு ஏதேதோ விளக்கங்கள், வியாக்கியானங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. நான் அவைகளுக்கு எதிராளி கிடையாது. ஆனால் தேவனுடைய வசனத்தை இன்னொரு வசனத்தோடு உங்களுக்கு எடுத்து ஒப்பிட்டு காட்டுகிறேன். நற்செய்தி என்பது விசுவாச ஜனங்களுக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்பர் 1 அது விசுவாசத்தையும், நம்பர் 2 அது அன்பையும் காண்பிக்கும். இது என்னையா புது கதையா இருக்கு? நற்செய்தினா விசுவாசமும் அன்பும் சொல்றீங்களே, அப்ப விசுவாசம் எதை குறிக்கிறது, அன்பு எதை குறிக்கிறதுனாக்கா, விசுவாசம் என்பது நற்செய்தியை சொல்லுகிற, பிரசங்கிக்கிற பிரசங்கியாரை காண்பிக்கிறது. அன்பு என்பது நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை காண்பிக்கிறது. பேசுகிற ஊழியக்காரனுக்கும் உபதேசிக்கிற சத்தியவானுக்கும் நற்செய்தியை சொல்லுகிற மனுஷிக்கும் முதலாவது தேவை நல்ல ஒரு விசுவாசம். நான் இயேசுவை குறித்து சொல்ல போறேன், இயேசுவின் பிறப்பின் வர்த்தமானத்தை சொல்ல போறேன், ஆண்டவர் என்னை கொண்டு பேசுவார், நான் பேசுவது அவர்களுக்கு எளிதாக புரியும், ஏன் வார்த்தைகள் அவர்களுக்குள் நுழையும், அதனால அவங்க மனம் திரும்புவாங்க, அதனால கிறிஸ்துவுக்குள் வருவாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு விசுவாசம் பிரசங்கிக்கிற எந்த பிரசங்கியாரானாலும் அவர்களுக்கு தேவை. அப்போ நற்செய்தியின் வலது இடது என்கிற 2 பக்கம் இருக்கு. அதுல வலது பக்கம் விசுவாசம், அது பிரசங்கிக்கிற மனிதர்களையும் நற்செய்திக்கு ஊழியம் செய்கிறவர்களின் கண். 2வது அன்பு. இந்த அன்பு எதுனாக்கா அதுதான் கேட்கிற மக்கள். ஏனென்றால் யார் நற்செய்தியை கேட்க விரும்புகிறார்கள் என்றால், இன்றைக்கு தேசத்திலே பணத்துக்கு பஞ்சம் இல்லை, தொழிலுக்கு பஞ்சம் இல்லை, வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் அன்புக்கு நிறையவே பஞ்சம் இருக்கு. அன்புக்கு நிறையவே பஞ்சம் இருக்கு. இன்னைக்கு நற்செய்தி கூட்டங்கள் என்று நீங்கள் உண்மையான ஒரு கூட்டத்தை நடத்தி கிறிஸ்தவர்கள், விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் இல்லாத ஒரு புறஜாதி மக்கள் ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டினீங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் பல இருக்கும். பணம் தேவைப்படும், வியாதியில சுகம் தேவைப்படும், பேய் விலக வேண்டிய தேவைப்படும், எல்லாம் தேவைப்படும். ஆனா நீங்க நல்ல மனதிற்கமான ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க தன் தேவையை மறந்து அப்படியே கண் கலங்கி கண்ணீரோடு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்படி பொறுமையா உட்கார்ந்து சொல்லுகிற இவ்வளவு நல்ல வழியை காண்பிக்கிறவர்கள் இல்லையே, இன்றைக்கு இந்த இயேசுவை குறித்து இவ்வளவு அழகாய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த அன்பிலே அவர்கள் உருகி போவாங்க. ஒரு காலத்திலே சுவிசேஷம் என்பது இப்படி அன்பின் மிகுதியினால்தான் இருந்தது. அந்த அன்பு நிறைஞ்ச சுவிசேஷம், அன்பு நிறைந்த நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தி கூட்டம் என்ற பெயரிலே ஒருவருக்கு ஒருவர் சால்வை போடுவதும், நற்செய்தி கூட்டத்தை கூட்டிட்டு அங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை போடுவதும், நற்செய்தி கூட்டம் சொல்லிட்டு ஓசத்திரம் தீர்க்க தரிசனத்தை மட்டுமே ஊழியமா செய்வதுமா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவரை பார்க்க போன மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் நல்ல நற்செய்திக்கு பங்காளர்களாயிருந்தார்கள், அதுக்கு தகுதிவான்களாயிருந்தார்கள், அவர்களிடத்தில் விசுவாசம் இருந்தது, 2வது அன்பு இருந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசமும் இந்த அன்பும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அந்த சிந்தை உங்களுக்குள் கண்டிப்பாய் வருவதாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இப்போ இந்த தூதன் நற்செய்தியை சொல்லிட்டு போன உடனே அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி
நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்தார். அவங்களுடைய வேகத்தை பாருங்க. ஒரு செய்தி வந்த உடனே பொழுது விடியட்டும், இப்ப போனா ஆடெல்லாம் கரடி தின்றும், நரி இழுத்துட்டு போயிடும், சிங்கம் கொன்றும். அவங்க இருந்திருக்கலாம். ஆனா நல்லா கவனிக்கணும். இப்ப தேவதூதன் சொன்ன உடனே அவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு மேல் இருந்த நேசத்தை விட பிறந்த இயேசுவை பார்க்கிறதிலே அன்புள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். இது எதை குறிக்கிறது? அந்த மெய்ப்பர்கள் ஆஸ்தியின் மேல் இருக்கிற அன்பை விட்டு இயேசுவின் மேல் அன்புள்ளவர்களாய் மாறினார். அவங்க நினைச்சிருந்தா, ஐயோ இது காடு, ஐயோ இது இருட்டு நேரம், ஐயோ இன்னும் பொழுது விடியல, ஐயோ இப்ப போனா என்ன நடக்கும், பொறுங்க எல்லாரும் மீதியா இருக்க, காலையில போயிடலாம், பட்டியில போய் ஆட்டை அடைச்சிட்டு வீட்டுல கொண்டு எல்லாம் விட்டுட்டு மற்றவங்களை கூட்டு போலாம் கூட போயிருக்கலாம். ஆனா இவங்க அப்படி செய்யல. ஏனென்றால் இதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி சொல்லப்பட்ட தூதன் நல்ல நம்பிக்கையின் கர்த்தருடைய தூதனாய் இருந்தார். இரண்டாவது அதை கேட்ட மெய்ப்பர்கள் அந்த அன்புக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். எனக்கன்பானவர்களே, இயேசுவை பார்க்க வந்த அந்த மெய்ப்பர்களுடைய ஐந்தாவது சத்தியம் என்னன்னாக்கா, அவங்க நற்செய்திக்கு பாத்திரவான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மெய்ப்பர்களை குறித்த ஆறாவது சத்தியம் என்ன? அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்குன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இங்கு இந்த மெய்ப்பர்களை குறித்து ஆறாவது சத்தியம் என்னன்னா, இவர்கள் கிறிஸ்துவின் காரியத்திலே ரொம்ப தீவிரமானவர்கள். நேரத்தை கடத்துகிறவர்கள் கிடையாது. சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போடுகிறவர்கள் கிடையாது. அப்புறம் பார்ப்போம் என்று சொல்லி சுத்திரம் விலகிக் கொள்ளுகிறவர்கள் கிடையாது. இப்ப இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தீவிரமாய் புறப்பட்டார்கள். வந்து யோசேப்பை பார்த்தார்கள், மரியாளை பார்த்தார்கள், மூன்றாவதாக பிள்ளையை பார்த்தார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீவிரம் என்றால் என்ன? இந்த தீவிரம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இந்த மெய்ப்பர்களை குறித்து சோத்திரம் ஆறாவது சத்தியம் என்னன்னா, அவர்கள் தீவிரமானவர்கள். தீவிரம் என்றால் என்னையா அர்த்தம்? தீவிரம்னா எதை குறிக்கிறது? ரொம்ப வேகமா செய்யறது, வேகமா செய்யறது, அவசர அவசரமா செய்யறது, சோத்திரம் எல்லாத்தையும் முந்திட்டு பண்றதுன்னு பலர் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே தீவிரம் என்பது அவசர அவசரமா செய்யறதோ, வேகமா செய்யறதோ, முந்திட்டு செய்யறதோ கிடையாது. அந்த தீவிரத்தை குறித்து அருமையான ஒரு விளக்கம் இந்த ஏசாயா 60:22 பார்க்கிறோம். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன். தீவிரம் என்றால் சமயம் பார்த்து செய்யறது, சந்தர்ப்பம் பார்த்து செய்யறது. அதுக்குதான் ஏற்ற காலம். ஏற்ற காலத்துல தீவிரமாய் சரி. இப்போ ஒருவேளை ஆண்டவரே தீவிரமா செய்யறவரா இருந்துட்டு அதை ஏற்ற காலத்துல செய்யலன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்திரீ
நல்ல ஒரு மணமகனுக்கு சுத்திர மணமகளாக மனம் முடிக்கப்பட்டது. இப்போ அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறார். நான் தீவிரமா செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஸ்திரீயை 2வது மாசமே 3வது மாசமே நீ பிள்ளை பெறுவா என்று சொல்லிட்டாக்கா, இல்லாட்டி அதுக்கேற்ற வயிற்று வலி வந்துருச்சுனாக்கா, அல்லது உடல் உபாதைகள் ஏற்பட்ட என்ன நடக்கும்? ஆனா தேவனை பாருங்க, அதனாலதான் சொல்றோம் தீவிரம் என்பதற்கு ஏற்ற காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏற்ற காலத்தை குறித்து அதுவும் நான் சொன்ன பாருங்க ஒரு ஓமை, அதாவது பிள்ளை பெற வேண்டிய காலத்திலே சரியாய் பிறக்க வைக்கிற தேவன். அதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே. ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 9வது வசனம். பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த பெறுகிற காலத்துல, பிரசவ காலத்துல, பிள்ளை பேரு நாட்களில பாத்தீங்கன்னா எல்லாருமே அவசரமா இருப்பாங்க. இன்னும் சொல்றோம் நேரம் வரலையா, இன்னும் வயிறு சரியாயிடுச்சா, அப்புறம் பிள்ளை இறங்கிருச்சா, அப்புறம் சொல்ற ஆஸ்பத்திரி டாக்டர் என்ன சொன்னாங்க, ஓ அங்கதான் பண்ணிடாதீங்க, உடனே கூட்டு போயிருங்க, அப்புறம் டாக்டர் பண்ண டாக்டர் சீக்கிரம் பாத்துருங்க, நர்ஸ்கிட்ட போயிட்டு இன்னும் பிறக்கலையா. எல்லாருமே ரொம்ப படபடப்பா அவசரமா இருப்பாங்க. பிள்ளை பெறப்போகிற தாயாகி அந்த பெண்ணு கூட அவசரமா இருப்பாங்க. ஆனா தேவன் சொல்றார் பாருங்க, பெற செய்கிறவரா பெற பண்ணுகிறவராகி நான் பெற பண்ணாமல் இருப்பேன், பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேன். அப்போ ஏன் தீவிரம் என்பது எதை காண்பிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுவதை போல அது ஏற்ற காலம். இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஏற்ற காலத்தை இயேசுவின் பிறப்பிலே நீங்க சரியா கவனிக்கலாம். இயேசுவின் பிறப்பிலே என்னென்ன ஏற்ற காலத்தில் என்னெல்லாம் நடந்தது பாருங்க. முத இந்த இயேசுவின் பிறப்பை குறித்த செய்தி ஏசாயாவுக்கு சொல்லப்படுது. அப்புறம் அந்த செய்தி சகரியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுது. அப்புறம் அந்த செய்தி நேரடியா முத மரியாளுக்கு வருது. அப்புறம் அந்த செய்தி நேரடிய வார்த்தையாக யோசேப்புக்கு வருது. அப்புறம் அந்த செய்தி மரியாள் மூலமாக எலிசபெத்துக்கு போகுது. அப்புறம் அந்த செய்தி கர்த்தர் நல்லவே சிமியோனுக்கு போகுது. அப்புறம் அந்த செய்தி அன்னாளுக்கு போகுது. இப்போ இந்த வருஷ ஒழுங்கு கிரமத்தை பாருங்களேன். இந்த தேவதூதை முத மரியாளுக்கு சொல்றதை விட்டுட்டு நேரடியா வந்து மெய்ப்பர்கள்ட்ட போயிட்டு, எப்பா ஓ கவனமாயிருங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறார் என்று சொல்லிட்டு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருந்தாக்கா இந்த மெய்ப்பர்கள் குழம்பி கலங்கி பயந்து போயிருப்பாங்க. என்ன பிள்ளை பிறக்க போகுது, யாருக்கு பிறக்க போகுது, எங்க பிறக்க போகுது, ஒரு ரட்சகன் பிறக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த ரட்சகன் யாருன்னு சொல்லி குழம்பி போயிருப்போம். ஆனா இந்த ஏற்ற காலம் பாருங்க, அந்த தூதர்கள் கர்த்தருடைய தூதர் வந்து சொல்லும் போது முதலாவது சொல்ல வேண்டிய காலத்துல மரியாளுக்கும், இரண்டாவதாக சொல்ல வேண்டிய காலத்துல யோசேப்புக்கும், அந்தந்த காலத்துல அவரவர்களுக்கு சரியாய் அறிவிக்கப்பட்டது. இதுதான் இயேசுவின் பிறப்பிலே காணப்பட்டது. இந்த ஏற்ற காலத்துக்கும் இந்த மெய்ப்பர்களுக்கும் ஏக தொடர்பு உண்டு. ஏன்னா அவங்க பகலெல்லாம் ஆடுகளை மேய்க்கிறவர்கள். சரியா எத்தனை மணிக்கு ஒரு வயல்வெளியில தங்க வைக்கணும், ஆடுகளை படுக்க வைக்கணும்ன்ற அந்த காலத்தை, ஏற்ற காலத்தை அறிந்தவர்கள். அப்புறம் எந்த நேரத்துல பொழுது விடியும் என்கிற நல்ல காலத்தை அவர்கள் அறிந்தவர்கள். இப்படி எல்லா காலத்தை கணிக்கக்கூடியவர்களாய் இந்த மெய்ப்பர்கள் இருந்ததுனாலதான் இந்த சூத்திரம் இயேசுவை பார்க்க போன அந்த மெய்ப்பர்களின் 6வது சத்தியம் சொல்லுது, அவர்கள் தீவிரமானவர்கள். கர்த்தர் நல்லவை. சரி, மெய்ப்பர்கள் தீவிரமானவர்கள் என்று சொன்னேன். தீவிரம் என்று சொன்னால் ஏற்ற காலம் என்று சொன்னேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை போல வேகமா செய்யறேன், அவசரமா செய்யறேன், முன்னாடி செய்யறேன், முந்திக்கிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி ஏனோதானம் என்று செய்யக்கூடாது.
தீவிரமா செய்தாலும் அந்தந்த காலத்துல அது சரியா செய்யணும். இப்ப மெய்ப்பர்கள் மட்டும் தீவிரம் கிடையாதுங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஒரு தீவிரமான ஸ்திரீ தான். இது நான் சொல்லல, பைபிள் சொல். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய். அல்லேலூயா. இப்போ இந்த தீவிரம் மெய்ப்பர்கள்ட்ட மட்டும் கிடையாது, மரியாளாகிய இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில். அப்போ அவ அதுக்கு முன்னாடி எலிசபெத் வீட்டுக்கு போனதாக இல்லை, இப்போதான் கரெக்டா போறேன். இது எதை குறிக்கிறது? ஏற்ற காலம். ஏன்? இப்ப நிறைய பேருக்கு கேள்வி. என்ன கேள்வினா, மரியாள் பரிசுத்தாவியினால் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று கர்த்தருடைய தூதன் சொல்லியாச்சு, அப்புறம் யோசேப்புக்கு சொல்லியாச்சு. இப்ப ஏன் இந்த மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அதற்கு பலரும் பலவிதமான காரியத்தை சொல்றாங்க. இல்ல ஏன் சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கதான் நீங்க கவனிக்கணும். இந்த மரியாள் தான் பரிசுத்தாவியினால் கர்ப்பவதி ஆக போகிறது அறிஞ்ச உடனே அவள் வசத்துல மரியா எலிசபெத்துடைய வீட்டுக்கு போறதுக்கு 2 காரணம் உண்டு. அது 2 காரணம் என்னன்னா, ஒன்று, இந்த மரியாள் எப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவ கிருபை நிறைந்தவளா இருக்கிறாளோ அதே போல எலிசபெத்தும் தேவனுடைய நீதியிலும் நியாயத்திலும் கட்டளைகளிலும் கடைபிடிக்கிற குற்றமற்ற ஒரு ஸ்திரீ எலிசபெத். இதை நான் சொல்லல, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த மரியாள் எப்படி குற்றமற்ற ஒரு ஸ்திரீயா இருக்கிறாளோ அதே போல ஒரு குற்றமற்ற ஸ்திரீ யார் என்று மரியாள் தேடும் போது அங்க எலிசபெத் தான் குற்றமற்றவள். அப்ப தன்னை போல ஒரு ஆவிக்குரிய தனக்கு ஒரு தாய், சோத்திரம், தன்னை போல ஒரு முதிர்ந்த ஒருத்தர் வேணும்னு பார்க்கும்போது, ஸ்திரீக்கு ஸ்திரீ ஆதரவும் பார்க்கும்போது எலிசபெத் ஒன்று. 2வது, இது ஆவிக்குரிய ஒரு தேடுதல். இந்த மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போறதுக்கு 2வது காரணம் என்ன? தீவிரமா போனாலே. ஏன் தீவிரமா போனா, இந்த எலிசபெத் நல்ல வயது முதிர்ந்த அருமையான ஒரு ஸ்திரீ. அப்போ அவளுக்கு சூத்திரம் திருமண காலம் என்றால் என்ன, பிரசவ காலம் என்றால் என்ன, கற்ப காலம் என்றால் என்ன என்கிற எல்லாமே அவள் நிறைய அறிந்திருக்கும். ஒருவேளை அவளுக்கு பிள்ளை இல்லாவிட்டாலுமே அவள் ஒரு சபை போதகருடைய சோதரம் மனைவியா இருந்ததுனால வருகிறவர்களுக்கு புத்தி சொல்லுகிற, ஆலோசனை கொடுக்கிறது நல்ல பக்குவமுள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ தன் சரீரத்தின் காரியங்களை மனந்தார பேசுவதற்கும் தன் சரீர காரியத்தை கத்தர வேண்டிய ஆலோசனைகளை பெறுவதற்காகத்தான் இந்த எலிசபெத் வீட்டுக்கு போனார். அப்படி போகும்போது தீவிரமாய் போகிறார், கடந்து போகணும். அப்போ இந்த மெய்ப்பர்கள் அவர்களை குறித்த 6வது சத்தியம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவின் காரியத்திலே தீவிரமானவர்கள். நம்ம வாழ்க்கையிலும் தீவிரமா இருக்கணும். ஆனா அந்த தீவிரத்தை ஏற்ற காலத்துல செய்கிறவளா இருக்கும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த இயேசுவை பார்க்க போன மெய்ப்பர்களை குறித்து 7வது சத்தியம். 7வது சத்தியம். அந்த 7வது சத்தியம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர். லூக்கா 2:9. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றால் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அல்லேலூயா. ஐயா, அம்மா கவனிங்க. இயேசுவின் காலத்துல மெய்ப்பர்கள் பைபிள்ல சொல்லுதுன்ட்டு இன்னைக்கு நிறைய குடில் வச்சுட்டு கொட்டாய் போட்டுக்கிட்டு 2 சவுக்கு மரத்தை நட்டுக்கிட்டு மெய்ப்பர்கள் பேரு 4 பொம்மைய கொண்டு வந்து வச்சிடறான்.
ஆனால் இயேசுவை பார்க்க போன மெய்ப்பர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை பாருங்க. அந்த லூக்கா 2:9 சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஓ சூத்திரம், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இல்லை. அந்நிய ஜாதியோடு கலவாதிருப்பாயாக என்று சொல்லி பைபிளே சொல்லுது. அப்போ அந்த வேதவசனத்தின்படி பார்த்தா இவங்க இருளுக்குரியவர்கள் கிடையாது, அவிசுவாசத்துக்குரியவர்கள் கிடையாது. இவர்கள் நல்ல நேர்த்தியான வாழ்க்கை வாழுகிற ஒரு மெய்ப்பர்களா இருந்ததுனால தான் பைபிள் சொல்லு, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இதுல இந்த பிரகாசித்த மகிமையில 2 ஆழ்ந்த உபதேசம் இருக்கு. என்ன 2 ஆழ்ந்த உபதேசம்னா, நம்பர் 1, மகிமையிலே பலவிதமான மகிமை உண்டு. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி தடுக்கிற ஒரு மகிமை உண்டு. ஓசுத்திர மேக சம்பத்திலே காணப்படுகிற ஒரு மகிமை உண்டு. ஜெபிக்கும் போது அந்நிய சுத்திர பிரசுத்தாவியானவர் பிளந்த நாவுகளால் வருகிற மகிமை உண்டு. ஓ சுத்திரம் தேவனுடைய மெல்லிய பனி போல் இறங்குகிற மகிமை உண்டு. மகிமையிலே பல மகிமை உண்டு. ஆனால் இங்க இவங்களுக்கு கிடைச்ச மகிமை என்ன தெரியுமா? அந்த லூக்கா 2:9 ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப ப்ராப்பரா சொல்லுது, கர்த்தருடைய மகிமை. அப்படின்னா இவங்களுக்கு கிடைச்ச மகிமையே கர்த்தர்கிட்ட என்ன இருந்ததோ அதே மகிமை இவர்களை சொல்லுது. இதெல்லாம் நீங்க பைபிள படிக்கும் போது மைனூட்டா படிக்கணும், ரொம்ப சார்பா படிக்கணும். நிறைய பேருக்கு லூக்கா 1:2 மத்திய 1:2 எப்ப தெரியும்னா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் மட்டும்தான் தெரியும். மற்ற நாட்கள் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கறது கிடையாது. இது ஒரு பாரம்பரிய புஸ்தகமாகவும் வள சுத்திரம் கடமைக்காக படிக்கிற அதிகாரங்களாகவும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலதான் இந்த வெளிப்பாடுகளும் நிறைய பேருக்கு தெரியல. 10:1 11 அத்தோடு இது 1 கடகடன் போயிடுறாங்க. இந்த மெய்ப்பர்களை குறித்த 7வது சத்தியம் என்னன்னா, இவர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது. அதுல 2 ஆழ்ந்த சத்தியம் என்று சொன்னேன். 1, அது கர்த்தருடைய மகிமை. 2வது அந்த வார்த்தை சொல்லுது, இந்த மகிமை என்ன செய்த பிரகாசித்தது. இதுதான் இங்க கவனிக்கணும். மகிமை நிரப்புவது வேறு, மகிமை மூடுவது வேறு, மகிமை இறங்குவது வேறு, மகிமையை காண்பது வேறு. ஆனா இங்கு இவர்களுக்கு கிடைத்த மகிமையோ நோசத்திரம் அது பிரகாசித்தது. அதுல ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை இருப்பாருங்க, அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து. அப்படின்னா அந்த இடத்துல மற்றவர்கள் வேலைக்காரர்கள் இருந்திருக்காங்க. மற்ற மக்கள் யாரோ இருந்திருக்கலாம். அவங்களெல்லாம் இந்த மகிமை சுற்றலங்க. மெய்ப்பர்களை மற்றிலும் கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்ததுன்னா, அவங்க இருக்கிற பர்டிகுலர் பிளேஸ், அவங்களுடைய சொத்து, அவங்கள மட்டும் அந்த மகிமை சூழ்ந்து வட்டம் அடித்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த மெய்ப்பர்களுக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் இருக்குதுங்க, இவ்வளவு மறைப்பொருட்கள், இவ்வளவு அற்புத தேவனுக்கும் அவர்களுக்கும் ஏக தொடர்பு இருக்குது. தேவதூதர்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய சங்காத்தியம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அந்த நாட்கள்ல ஏரோது இருந்தான், அர்க்கெலேயு ராஜா இருந்தான், அப்புறம் யூதேயா மக்கள் இருந்தாங்க, நாசரேத்துக்காரர்கள் இருந்தாங்க, கலிலேயர்கள் இருந்தாங்க, இன்னும் ஏராளமான பேர்கள் இருந்தாங்க. இவங்களெல்லாம் அந்த மகிமை சுற்றிலும் பிரகாசிக்கல. ஆனா மெய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொன்னால் இவர்கள் யார்? இந்த மகிமை என்பது, இந்த கர்த்தருடைய மகிமை என்பது எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் கர்த்தரவர் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள்.
எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்போ இந்த கர்த்தருடைய மகிமை என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? உன்மேல் உதிக்கிறதை காண்பிக்கிறது. உங்க வீட்டில 12 பேர் இருக்கலாம். ஆனா அந்த 12 பேர்ல உங்களை மட்டும் சூழ்ந்து கொள்ள இந்த மகிமை விரும்புகிறது. உங்க மேல இந்த மகிமையை கர்த்தர் பிரகாசிப்பிக்க விரும்புகிற, உதிக்க பண்ண விரும்புகிறார். அது நேரடியா உங்க மேல வந்து உதிக்கணும். அது நேரடியா உங்களை வந்து தொடணும். உங்களோடு தேவன் எல்லாம் பேசணும். ராத்திரியில எல்லா வேலையும் முடிச்சாச்சு, எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாச்சு. ஏய் லைட் ஆஃப் பண்ணு, கதவை சாத்து, பூட்டு, எல்லாத்தையும் எடுத்து வை, சீக்கிரம் வந்து படுங்கன்னு சொல்லலாம். எல்லாம் படுத்தாச்சு, எல்லாரும் தூங்கியாச்சு. ஆனா நீங்க இந்த மெய்ப்பர்களுக்கு சமானமானவர்கள் சொன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வரக்கூடாது. அந்த ராத்திரியில எல்லாரும் படுத்திருந்தாலும் தூங்கினாலும் உங்களுக்கு அந்த தேவ வார்த்தை வரணும். காலையில எழும்பும் போது கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம். ஆனா அந்த கர்த்தருடைய மகிமை என்பது உதிக்கக்கூடியது. அப்படின்னா தனிப்பட்ட ரீதியா உங்களை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறபடினா அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, 15வது வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் போல் முகம் போல் இருக்க கண்டார். அவன் முகம். அப்போ அங்க ஆலோசனை சங்கத்தார் இருக்கிறாங்க, வேதத்தை பொதிக்கிறவர்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று அங்க விவாதம் போயிட்டு இருக்கு. அங்க ஸ்தேவான் என்கிற மனுஷன் நடுவுல நிக்கிறான். இவ்வளோ பேர்ட்ட இல்லாத ஒரு வெளிச்சம் இந்த ஸ்தேவானுடைய முகத்துல இருக்குது. அதைத்தான் சொல்லுது, அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இதுக்கு பேர் தாங்க மகிமை உதித்தல். உங்க வேலை செய்றவங்களோடு, உங்க பிரயாணம் பண்றவங்களோடு, உங்க வீட்டாரோடு இரு சோத்திரம் எல்லாரும் போல அல்ல, நீங்க தனித்து இருக்கும். மதுரையில அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். கர்த்தர் நல்லவன். அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் ஒரு ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும்போது பஸ்ல போயிட்டு இருக்கார். பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அது ரூட் பஸ், எல்லாரும் பயணிகள் இருக்காங்க. இவர் உட்கார்ந்துருக்கார். இவரோடு கூட 2-3 உதவி ஊழிய சகோதரர்களும் போயிட்டு இருக்காங்க. இப்ப பஸ் ஆனது பரப்பட்டு ஊருக்கு வெளியில பஸ் போயிடுச்சு. நல்ல ஸ்பீட்ல போயிட்டு. அப்போ இந்த ஊழியக்காரர் பஸ் நடுவுல 3 பேர் உட்கார்ந்துருக்க சீட்ல உட்கார்ந்துருக்காரு. திடீர்னு ஒரு ஆவியில நடத்தல் வந்ததுனால அடுத்து போற ஊழியங்களுக்காக அப்படியே அந்நிய பாஷை பேசினார். தனக்குத்தானே உள்ளுக்குள்ளாக மௌனமாயிருந்து வாய்க்குள் முணுமுணுத்தபடி, வெளியே தெரியாதபடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணினார், நல்ல துதித்தார், நல்ல அந்நிய பாஷைய பேச ஆரம்பிச்சார். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பஸ் போயிட்டு இருக்குது. இப்போ தனக்குத்தானே உள்ளுக்குள்ளாக இவர் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டுக்கு முன்னாடி சீட்ல, நான் அந்த 3 பேர் உட்கார சீட்ல நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து, அவரு திடீர் என்று பயங்கரமா பிளிரி, பயங்கரமா கத்தி, கண்ணு மொழியெல்லாம் அப்படி மேல போய் சொருகி, கையெல்லாம் வடைச்சுக்கிட்டு, அப்படியே கழுத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு, அவருடைய முகபாவனை, அவருடைய சரீரத்தின் தோற்றம், இது எல்லாமே இங்க இருக்கிற பேருந்திருக்க எல்லாரும் பயமுறுத்த ஆரம்பிச்சு. பயங்கரமான கிரியை. இப்போ இவர் பின்னாடிதான் உட்கார்ந்து. ஆனா அந்த ஊழியக்காரர் எதுவுமே ரியாக்ஷன் காட்டிக்கல.
கடைசியா என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. எல்லாம் பயந்துட்டாங்க. வேற காக்கா வலிப்பு வந்துருச்சு, ஃபிக்ஸ் வந்துருச்சு, சாவி எடு, கம்பி எடு, அதை பிடிக்க சொல்லு அப்படின்ட்டாங்க. என்னத்தை பிடிச்சாலும் என்னத்தை கொடுத்தாலும் அந்த ஆளை கட்டுப்படுத்த முடியல. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அந்த மனுஷனை நல்ல கத்த விட்டுட்டு ஆட விட்டுட்டுதான் எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி ஒரு முறை ஆளாளுக்கு பேசி ஆஸ்பத்திரி போ, பஸ் நிப்பாட்டு, ஓரமா ஒதுக்கு, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போ, எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்து 7 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா எந்திரிச்சாரு. எந்திரிச்சுட்டு எல்லாரும் அமைதியா இருங்க என்று சொன்னார். சொல்லிட்டு அவர் அப்படியே சொன்னார், கண்ணை மூடி சொன்னார். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு புறப்பட்டு வந்த தேவகுமாரனாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த பிசாசின் கிரியைகள் நான் அழிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கீழே விழுந்து போ அப்படின்னார். டிரைவர் பார்க்கிறார், கண்டக்டர் பார்க்கிறார், அங்க இருக்க நல்ல எஜுகேட்டட் பீப்புள் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க. இவர் எந்த ரியாக்ஷன்ல ரொம்ப சைலண்டா, ரொம்ப கூலா, ரொம்ப சாஃப்டா, ஏஞ்சி ஜென்டிலா அந்த வார்த்தையை சொல்லி ஒரு அதிகாரப்படுத்து, அவ்வளவுதான். அது வரைக்கும் அப்படி ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு அப்படியே அடங்கி ஒடுங்கி சுத்திர மண்புழு போல நெல்லி ஆரம்பிச்சு அப்படி கீழே விழுந்துட்டார். டமாலண்டு கீழே விழுந்து. அப்புறம் இவர் சொன்னார், ஒண்ணும் கிடையாது, அவருக்குள்ள பிசாசு பிடிச்சிருந்துச்சு. இப்ப நான் இயேசு என்னும் நாமத்துல ஜெபம் பண்ணேன், எஸ் சாமி அந்த பிசாசை விரட்டிட்டாரு, இனி அவர் நல்லா இருப்பாரு, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டார். அது உட்கார்ந்த உடனே பஸ்ல இருக்க எல்லாருடைய பார்வையும் அவர் மேல. இந்த சம்பவம் தான் இந்த அப்போஸ்தலர் 6:15 சொல்லுது, உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருது. அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை என்று சொன்னால் கர்த்தர் நல்லவை, இதுதான் அது உங்க மேல உதிக்கிறதா இருக்கணும். 10ஓட 1 11 அல்ல, ஒரு வித்தியாசம், ஒரு மாறுபாடு, ஒரு வேற்றுமை. மற்றவர்கள் நீங்கள் தேவ மனுஷன் என்பதை, நீங்க கர்த்தருக்கான மெய்ப்பர்கள் என்பதை காமிக்கிறோம். அதனாலதான் எரேமியா 49:19 பார்த்தோம், எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார், எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மெய்ப்பன் யார். இன்றைக்கு மெய்ப்பன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தடி எடுத்தெல்லாம் தண்டட்டிக்காரன் என்று சொல்லி என்னென்னமோ பேர் போறாங்க. ஆனா பைபிள் ரொம்ப தெளிவா கேட்கிறது, எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய மெய்ப்பன் யார் என்று. எரேமியா 49:19 கேட்குதுன்னா, இது இயேசுவின் பிறப்பை பார்க்க போகிற மெய்ப்பர்கள். அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நின்ற மெய்ப்பர்கள், மரியாளுக்கு முன்பாக நின்ற மெய்ப்பர்கள், யோசேப்புக்கு முன்பாக நின்ற மெய்ப்பர்கள். அப்படிப்பட்ட துணிச்சு கர்த்தருக்காக நிற்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், யார் நிற்க முடியும் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய மகிமையினால் நிரம்புகிறவர்கள் மட்டும்தான். கர்த்தருடைய மகிமை என்று சொன்னால், தேவனுடைய மகிமை உதிக்கிறது யார் மேலோ அவர்கள் மட்டும்தான். அவர்கள் உதிக்கும் போது என்ன நடக்கும்? உட்கார்ந்திருக்கிற எல்லாருடைய கண்களும் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, இயேசு பறக்கும் போது மேய்ப்பர்களுக்கு ஏன் தூதன் தோன்றினாரு, மேய்ப்பர்கள் ஏன் போய் பார்த்தாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு பிறந்ததே மாட்டு கொட்டாயி, இயேசு பிறந்ததே கழுத கொட்டாயி, இயேசு பிறந்ததே ஆட்டு கொட்டாயி, அங்க மாடு ஆடு இருந்ததுனாலதான் ஆண்டவர் மேய்ப்பர்கள் அனுப்புறான்னு சொல்லி சத்தியம் அல்லாத ஒன்றை சத்தியத்தை போல போதிக்கிறார்கள். இது சத்தியமே கிடையாது. மாட்டு கொட்டாயில, கழுத கொட்டாயில சோத்திரம், ஆட்டுக்கொட்டாயில இயேசு பிறந்ததுனால மேய்ப்பர்கள் அனுப்பினார்கள் என்பது அல்ல. இந்த மேய்ப்பர்கள் முதலாவது கர்த்தருக்குரியவர்கள், அவர்கள் நற்செய்திக்குரியவர்கள், தேவனுடைய மகிமைக்குரியவர்கள், தேவனுடைய பிரகாசம் சூழக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்கள். அதனாலதான்
அவர்களை கர்த்தருடைய மகிமை சூழ்ந்தது, உதித்தது. இப்போ இவங்க போய் மரியாளையும் யோசேப்பையும் இயேசுவை பார்க்கும்போது எல்லாருடைய கண்ணும் இவங்க மேல இருக்கு. என்னையா அவ்வளோ பெரிய சாஸ்திரிகள் வந்தாங்க, வரும்போது அந்தந்த காணிக்கை கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய சாஸ்திரிகள் வந்து பார்க்கிற அந்த குழந்தைய இந்த வயவெளியில படுத்து கிடக்கிற மேய்ப்பர்கள் வந்து பார்க்கிறாங்களேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏரோதுடைய ஆட்கள் உள்ளே வர்றாங்க, பார்க்கிறாங்க. அப்ப ஏரோது யாரு? ராஜா. ராஜாவின் ஆட்கள் வந்து பார்க்கிற குழந்தையை இந்த மேய்ப்பர்கள் பார்க்கிறாங்களேன்னு ஆச்சரியம். இதுதான் தாழ்மையில் இருக்கிறவன் மேல் கர்த்தருடைய கண்கள் படுவது. சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 7 மற்றும் 8 வசனம் சொல்வது, ஓ கர்த்தர் நல்லவன், குப்பையிலும் தூசியிலும் இருக்கிறவர்களை உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த மேய்ப்பர்களை குறித்து நாம் அறிந்த 5வது சத்தியம் என்ன? அவர்கள் நற்செய்திக்கு பாத்திரவான்கள். நற்செய்தி என்றால் விசுவாசமும் அன்புக்கும் பேர் தான் நற்செய்தி. 2வதாக இந்த மேய்ப்பர்கள் கிறிஸ்துவின் காரியத்தில் தீவிரமானவர்கள். தீவிரம் என்று சொன்னாலே ஏற்ற காலத்துல ஏற்ற காரியத்தை செய்வதற்கு பேர் தான் தீவிரம். 7வதாக இந்த மேய்ப்பர்கள் கர்த்தருடைய மகிமையால் சூழப்பட்டவர்கள். கர்த்தருடைய மகிமை என்று சொன்னால் நம்மேல் உதிக்கக்கூடியது. உட்கார்ந்திருக்கிறவர்கள் நிற்கிறவர்களெல்லாம் நம்மளை பார்க்க வைப்பது, அதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். கடைசியாய் இந்த மேய்ப்பர்களை குறித்த 8வது சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். இந்த மேய்ப்பர்களை குறித்த 8வது சத்தியம் என்ன? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 2:20 வாசிக்கிறேன். மேய்ப்பர்களுக்கும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு, மன்னிக்கணும், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. இந்த இயேசுவை பார்க்க போன மேய்ப்பர்களை குறித்தே 8வது சத்தியம் என்னன்னா, இவர்களுக்கு நல்ல 2 ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் இருந்தது. என்ன 2 ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்னா, ஒன்று அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், 2வது தேவனை துதிக்கிறவர்களாயிருந்தார். மகிமைப்படுத்துவது என்பது வேறு, துதிப்பது என்பது வேறு. இப்போ இவர்கள் தேவனை நன்றாய் மகிமைப்படுத்துகிற குணம் கொண்டவர்கள். நமக்கு எத்தனையோ குணம் இருக்கு. கோபக்கார குணம் இருக்கு, ஆத்திரக்கார குணம் இருக்கு, வருத்தப்படுகிற குணம் இருக்கு, புலம்புகிற குணம் இருக்கு, அழுகிற குணம் இருக்கு, குறை சொல்ற குணம் இருக்கு, குற்றஞ்சாட்டுகிற குணம் இருக்கு, மற்றவர்களை பாதிக்கிற குணம் இருக்கு, நடந்ததை மறக்க முடியாத குணம் இருக்குது, எப்பயோ சொல்லி காட்டுற குணம் இருக்கு. நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட குணங்கள் தான் இன்னைக்கு பாத்திர நிரம்பி வழியுது. ஆனா இந்த மேய்ப்பர்கள்ட்ட இந்த குணம் பாருங்க, என்ன குணம் இருக்குன்னாக்கா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குணம் இருக்கு. இப்போ இந்த கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குணம் என்றால் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அல்லேலூயா. இப்போ மேய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கிறார்கள். தேவதூதன் வந்து சொல்லிட்டா அடுத்தது பரமேஸ்வரன் வந்து தோன்றிடுச்சு. இந்த 2ஐயும் பார்த்தும் போது இவங்க சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க, பிள்ளைகள் துணிகளில் சுற்றி இருக்கிறதை காண்பீர்கள். இப்ப இவங்க போகும்போது எப்படி திரும்ப போறாங்க? ரோமர் 4:20 சொல்லுது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பிக்கொண்டு போனாங்க. அல்லேலூயா. ஏனையா இருக்கிறவனெல்லாம் விட்டுட்டு இந்த மெய்ப்பர்கள் ஆண்டவர் எடுத்தார்னாக்கா, இந்த மெய்ப்பர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்புகிறவர்கள்.
ஓ, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்புகிறவர்கள் இப்ப இயேசுவை பார்க்க, மரியாளை பார்க்க, யோசேப்பை பார்க்க போறாங்க. போகும்போது எப்படி போறாங்க தெரியுமா? நம்பிக்கையோடு போறாங்க. எப்பா, கர்த்தருடைய தூதனே வந்து சொல்லிட்டாருன்னா அங்க இருக்கும்பா. பரமசனின் திரளே நமக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய லட்ச தூதர் வந்துட்டாங்கன்னா அங்க இயேசு பிறந்திருப்பார்ப்பான்னு சொல்லி அவங்க நல்ல சொத்துல அந்த நம்பிக்கையோடு போனாங்க. இதுக்கு பேரு தாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துதல். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறதுன்னா 4 பாட்டு பாடுறது, ஓ சொத்திரம் நல்லா 2 கையை தட்டுறது, ஒரு ட்ரம் அடிக்கிறது, ஒரு டாம்பரின் அடிக்கிறது, நல்ல ஆவில நிரம்புறது, அருமையான அந்நிய பாஷை பேசுறது, எல்லாம் முடிச்சிட்டு ஆகா ஓகோ அல்லேலியான்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பை முடிக்கிறது. இதுக்கு பேர் தான் நிறைய பேர் சொல்றாங்க, ஓ சொல்றோம் அவங்க தேவனை துதிக்கிற மகிமைப்படுத்துகிற குணம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா தேவனை மகிமைப்படுத்துகிறது என்னன்னாக்கா, முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். 2வது அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவார் இங்க நம்பிக்கை வேணும். 3வது அவர் வல்லமை உள்ளவர் என்று நம்பணும். 4வது முழு நிச்சயம் நமக்கு கண்டிப்பா தேவை. இதெல்லாம் இருந்துகிட்டே விசுவாசத்தோடு காலடி எடுத்து வச்சாக்கா இவை எல்லாம் சேர்ந்துதான் தேவனை மகிமைப்படுத்துகிற குணம் என்றார். அதைத்தான் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இந்த இயேசுவின் கால மேய்ப்பர்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை முடியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை வருது பாருங்க. ரோமர் 4:21, வல்லவன் ஆனான். இந்த தேவனை மகிமைப்படுத்துகிற தன்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா வல்லமையை விட தேவன் உங்களை வல்லவர்களாய் மாற்றி விடுவார் ஐயா. இதுதான் சத்தியம். இத்தோடு இந்த மேய்ப்பர்களை குறித்து, இயேசுவின் பிறப்புக்கு காரணமான மேய்ப்பர்களை குறித்த சத்தியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கன்பானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு சுதந்திரம் வருகிற நாட்களில், கர்த்தர் அனுமதித்தால் வருகிற நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ளாக இந்த மேய்ப்பர்களை குறித்த மற்ற சத்தியத்தை வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாம் நினைக்கிற சாதாரணமானவர்கள் என்று நினைக்கிற இடையர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த மேய்ப்பர்களுக்குள் எவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப கடைசியா நம்மை நாமே ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த மேய்ப்பர்களை குறித்து கர்த்தர் சொன்ன கர்த்தர் 4 காரியம். நம்பர் 1, அவர்கள் நற்செய்திக்கு பாத்திரவான்கள். நற்செய்தி என்றால் விசுவாசமும் அன்பும் நிறைஞ்சது. நம்பர் 2, கிறிஸ்துவின் காரியத்தில் தீவிரமானவர்கள். தீவிரம் என்றாலே ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை சரியாய் செய்வது. நம்பர் 3, கர்த்தருடைய மகிமையால் சூழப்பட்டவர்கள். கர்த்தருடைய மகிமை என்றால் நம்மீது உதிக்கிறதான் மகிமை. உட்கார்ந்திருக்கிறவர்கள் நிற்கிறவர்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு பேர் தான் மகிமை. 4வதாக அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் குணம் உள்ளவர்கள். எப்படிப்பட்ட விதமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள்? அவர்கள் வாக்கு தத்தத்தை நம்பி மகிமைப்படுத்துகிறார்கள். அதை நிறைவேற்ற வல்லவர் என்று மகிமைப்படுத்துகிறார்கள். முழு நிச்சயத்தோடு மகிமைப்படுத்தினார்கள் ஐயா. இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் தான் இயேசுவை பார்க்க போனார்கள். அதனால தான் இந்த மேய்ப்பர்களை தேடி கர்த்தருடைய தூதன் வந்தது மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரமசேனை திரளே வந்துவிட்டது. இப்போ அந்த வார்த்தையை நான் காண்பித்து முடிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம், ஓ சுத்திரம் கர்த்தர் நல்லவே. 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். அப்புறம் 13ஆம் வசனத்தை பாருங்க, அந்த க்ஷணமே பரமசனை திரள், ஓ சுத்திரம் அந்த தூதனுடனே தோன்றி. இப்ப கர்த்தருடைய தூதன் வந்து தேவத்துவ மன்னிக்கிறோம் மேய்ப்பரை சந்திச்சுட்டு இருக்கான். சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இன்னொரு பெரிய கூட்டம் வந்துட்டு அவங்களும் மேய்ப்பர்களை பார்க்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய தூதன் கண்டு ஆச்சரியப்பட்ட மனிதர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள்.
மேலே இருக்கிற ஏராளமான பரிசுத்த தூதர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டவர்கள் தான் இந்த மெய்ப்பர்கள். தூதர்களுக்கே இவர்கள் ஆச்சரியமானவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு பிறந்து 2000 வருடம் கடந்தும் இன்றைக்கும் இந்த மெய்ப்பர்கள் போற்றப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தத்தோடு இந்த செய்தி முடிக்கிற என்னன்னா, இந்த மெய்ப்பர்களை நம்ம சபைகளும் நம்முடைய ஊழியர்களும் நம்முடைய ஜனங்களும் எப்போ நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு டிசம்பர் மாதம் மட்டும் நினைக்கும். கர்த்தர் மற்ற நாட்களில் இந்த மெய்ப்பர்களை குறித்து பார்ப்பது. ஆனா இந்த மெய்ப்பர்களை குறித்து 17 சத்தியங்களை இந்த லூக்கா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். இன்று முதல் நாம் கேட்டு ஆண்டவருக்கு மாறுவோம். ஆண்டவரே, இந்த மெய்ப்பர்களுக்குள் காணப்பட்ட நற்செய்தி என்னும் சூத்திரம் விசுவாசமும் நம் அன்பும் எங்களுக்குள் வேண்டும். ஆண்டவரே, இந்த மெய்ப்பர்கள் கர்த்தரை துதிக்கிற குணமுள்ளவர்களாய் இருந்தார்களே, எங்களுக்கும் அதை தாரும். இந்த பண்டிகை காலத்துல ஆண்டவரே, நாங்கள் தேவ தூதர்களை சந்திக்கக்கூடிய, பரமசேனை சந்திக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாத்திரவான்களாய், பாத்திரவதிகளாய் எங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. இதோ ஆண்டவரே, இந்த இரவுக்கிரவு ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் உம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த சத்தியங்களை தொடர்ந்து கற்றுவர கர்த்தர் உதவி செய்கிறேன். அதில் விசேஷமாய் இந்த மெய்ப்பர்களை குறித்த நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த மெய்ப்பர்கள் அளவுக்கு கூட நாங்கள் இல்லை என்பதை சத்தியத்தின்படி வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ஆமாண்டவரே, இந்த மெய்ப்பர்கள் நல்ல அருமையான சுதந்திரம் நற்செய்திக்கு பாத்திரவான்களாய், நற்செய்தியின் விசுவாசத்தும் அன்பும் உடையவர்களாய் காணப்பட்டார்களே. இந்த மெய்ப்பர்கள் கிறிஸ்துவின் காரியத்திலே தீவிரமானவர்களாய் ஏற்ற காலத்தில் செய்கிறவர்களாய் இருந்தார்களே. இந்த மெய்ப்பர்கள் கர்த்தருடைய மகிமையால் சூழப்பட்டவர்களாய், மகிமை உதிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்களே. இந்த மெய்ப்பர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் குணமுள்ளவர்களாய், நம்பிக்கை, விசுவாசம், வல்லமை, வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் பூரணமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்களே. இதே போல உடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இது கேட்க வேண்டிய பிரசங்கமாய் அல்ல, இது வாழ்க்கையின் ஜீவியமாய் மாறட்டும். இதே போல என்னையும் மாற்றும், என்னையும் இந்த நல்ல மெய்ப்பர்களை போல மாற்றும், என் ஜனங்களை மாற்றும், எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும். இந்த ராத்திரியில் உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்களுக்கும், பயங்களுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், கொடிய விஷக்கடிகளுக்கும் விலக்கி காத்து ஆண்டவரே தேவனாய் இந்த நித்திரை தாரும். காலை இருட்டோட ஜபத்திலே கலந்து கொண்டு நாளைக்கு இந்த மெய்ப்பர்களை குறித்து நல்ல சத்தியங்களை, ஆண்டவரே நல்ல வெளிப்பாடுகளை, ஆண்டவரே நாளைக்கு காலையிலும் இந்த மெய்ப்பர்களுடைய சத்தியத்தை இருட்டோட ஜபத்திலே கேட்குமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையின் கிருபையின் கரம் பெரிய காட்சி செய்யட்டும். உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இல்லாவிட்டும் வருகை தாமதித்தால் நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.